எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையில் அன்னையினுடைய பாதம் வந்திருக்கிறோம். புதன்கிழமையாகிய இன்றைய தினம் அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவான ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிம்மதியான வாழ்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான படிப்பினையும் என்ன என்றால், திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன், எதையும் அழிக்க வரவில்லை. உங்களுக்கு எதை வாக்குறுதியாக கொடுக்கிறேனோ அவை எல்லாவற்றையுமே நிறைவேற்றி காட்டுவேன் என்கின்ற செய்தியினைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4,
இறை வாக்கியங்கள் 1 மற்றும் 5 முதல் 9 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ராயேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார்.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அளிக்கின்றன என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 17 தொடங்கி 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய இந்த நியமங்களும் பல்வேறு விதிமுறைகளும் ஆண்டவர் இயேசுவால் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற போதிக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளைகள், இவை அனைத்தினுடைய நோக்கத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது அனைவருமே அதை பின்பற்றுகிற மக்களாக கண்டிப்பாக மாறுவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எப்பொழுது சரியான புரிதல் இந்த விதிமுறைகளை பற்றி, எப்பொழுது சரியான புரிதல் இந்த நியமங்களை பற்றி இல்லையோ அப்பொழுது நம்முடைய பின்பற்றுதல் என்பதும் குறைவாகத்தான் இருக்கும். நாம் சரியாக அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு எதற்காக இந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதனுடைய விளைவாக இந்த சட்டமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்காக, யாரினுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காக இந்த சட்டங்களும் நியமங்களும் விதிமுறைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது புரிந்து கொண்டு அவ்வாறு வாழ முற்படுகிறோமோ அப்பொழுது இந்த சமுதாயத்தில் ஒழுங்கீனமான செயல்பாடுகளும் அறமற்ற செயல்பாடுகளும் கண்டிப்பாக குறைந்து ஆண்டவர் இயேசுவிற்கு ஏற்ற, ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை முனையானது அவரால் படைக்கப்பட்ட நாம் அனைவராலும் வாழப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் சற்று யோசித்து பார்த்தோம் என்றால் எப்பொழுதுமே அது அப்படி இருப்பதில்லை. நாம் எப்பொழுதுமே சட்டங்களுக்கு சில சமயங்களில் நாம் எதிரானவர்களாக இருப்போம். சில சமயங்கள் சட்டங்கள் எனக்கு எதிரியாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வோம். நாம் எப்பொழுதுமே சில சமயங்களில் இந்த நிதிமுறைகளுக்கும் இந்த நியமங்களுக்கும் நாம் எதிரானவர்களாக
நமக்கு அது நமக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் அதிகமாக இந்த சட்டங்களையும் விதிமுறைகளையும் பார்த்து பழகிவிட்டோமே தவிர, இவை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, இவை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒழுங்கான செயல்பாடுகளில் நாம் அனைவரும் ஈடுபடுவதற்காக. இந்த சட்டங்களும் நியமங்களும் கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே சமமாக முன்னேறுவதற்காக என்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு வருவதில்லை. அது எப்பொழுது வருகிறதோ இந்த கட்டளைகளுடைய மாண்பும் இந்த நியமங்கள் மற்றும் விதிமுறைகளுடைய மாண்பும் கண்டிப்பாக பெருகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். நான் கட்டளைகளை அழிக்கவா வந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, கண்டிப்பாக அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று. அன்பார்ந்தவர்களே, கட்டளைகள் விதிமுறைகள் நியமங்களின் நோக்கம் என்பது அன்பாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். எப்பொழுது இயேசு வரி தண்டுவோரின் வீட்டிற்கு சென்றாரோ அது யூத மக்களினுடைய பார்வையில் அது கட்டளையை மீறுவதாகவும், இவர் வரி தண்டுவோரோடும் பாவிகளோடும் உறவாடுகிறார் என்று அவர்களிடையே சில சலசலப்பை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் இந்த சட்டங்களும் நியமங்களும் மத்தேயு என்கின்ற நபரின் வீட்டிற்கு, சக்கேயு என்கின்ற நபரின் வீட்டிற்கு சென்றதால் அவர்கள் மீண்டும் அவரோடு வந்தார்கள். மீண்டும் ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக மாறி போனார்கள். எனவே இந்த சட்டமானது அவர்களை அன்பின் பக்கம் இழுத்து வந்தது என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு அந்த எடுத்துக்காட்டு அந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கூறுகிறார். அதனால் இந்த சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் நியமங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்பது அன்பை வெளிப்படுத்துவதற்காக, எல்லோரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யக்கூடிய மக்களாக இருப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக புரிந்து கொள்வது, சட்டங்களை மீறும் போது நமக்கு தண்டனை கிடைக்கும். நாம் எப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திலிருந்து சற்று தவறிழைத்து கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திலிருந்து சற்று மாறி தடம் மாறி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போது, அது சமுதாயத்தில் இருந்தாலும் சரி அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த இறைவனின் கட்டளையாக இருந்தாலும் சரி, தண்டனை கிடைக்கும் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு சரியாக ஆழமாக இருக்கிறதே தவிர, இவை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், இவை நமக்கு இருக்கிறதனுடைய நோக்கம் நாம் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவருடைய வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக இருந்து ஒருவர் ஒருவரோடு இணைந்து இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது நமக்கு புரியாத காரணம்தான் தண்டனை என்பதுதான் நம்முடைய மனதில் அதிகமாக பதிந்திருக்கிறதே தவிர, அன்பு என்பது பதியாமல் போய்விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் நியமங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக, விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக, கட்டளைகளை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய மக்களாக, கடவுளின் பார்வையில் கடவுளின் கடைக்கண் பார்வையில் அவருடைய பிள்ளைகளாக, அவர் எதிர்பார்க்கின்ற அந்த பண்பு நலன்களை பின்பற்றக்கூடிய அவருடைய படைப்புக்குரிய இந்த மாண்போடு வாழுகின்ற மக்களாக எப்பொழுதும் இருப்போம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாகவும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த முதல் வாசகத்தின் மூலமாகவும் தெளிவுபட எடுத்து எம்புகிறார். நாம் எப்பொழுது அதை புரிந்து கொள்கிறோமோ, நம்முடைய சமுதாயத்தில் இந்த வெறுப்புணர்ச்சி எல்லாம் களைந்து, நம்முடைய சமுதாயத்தில் இந்த வெறுப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மீண்டும் எழும்பி அன்பை அனுபவிக்கக்கூடிய மக்களாக, நாம் எல்லோருமே இணைந்து அன்பை போதிக்கக்கூடிய மக்களாக, எதை நாம் பின்பற்றுகிறோமோ அதையே மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதைத்தான் இயேசு மீண்டும் சொல்லுகிறார். எப்பொழுது யாரெல்லாம் நீங்கள் பின்பற்றி அதை மக்களுக்கு போதிக்கிறீர்களோ அவர்கள் விண்ணரசில் மிக பெரியவர் என்று சொல்லுவதை நாம் கேட்கிறோம். எனவே அப்பேற்பட்ட மக்களாக வாழ்வதற்கான வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். பீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த
பூவுலகில் நித்தமும் பாதையிலே நின் சித்தம் போல் உம் கரத்தால் நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும் நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவலும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கற்றொலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும், எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுலகில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென்.
வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயோ. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளை நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலே பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாய மாதாவே,
உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று உரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கு இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். எழுந்து நின்று அன்னையை போற்றி புகழ்வோம். தாயே மாமரி இன்னும் சகாயம் பேணினோ, தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் பட உன் வந்து நிற்கும். எங்களை கண்ணோக்குவே தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ.
காப்பரே. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராகினி தன்னை பார்க்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென்.
சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையெடுக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய ஐக்கியமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதிலும் கண்ணீருடன் ஆக்கினான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம் திருப்பாத்தை அண்டி வருகிறோம். பெருமச்சிந்து பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உம் சமூகத்திற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபியை கேட்டுள்ளும் தாயே. ஆமென். பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தெரிந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாக்கு மாறாத தெய்வத்தினுடைய காலடியிலே நற்கருணை ஆண்டவரினுடைய பிரசன்னத்திலே நாம் முழந்தாள் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் இதோ இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு பக்தியோடு கூடி வந்திருக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமாக, நம்முடைய கண்ணீரை எல்லாம் காணக்கூடிய தெய்வமாக, நம் அனைவரையுமே தன்னுடைய மார்போடு அணைக்கக்கூடிய தெய்வமாக, நமக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கக்கூடிய தெய்வமாக, நம்முடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வமாக, நமக்கெல்லாம் புது வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இதோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த சமூகத்திலே, விண்ணரசிலே நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் என்ன கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஆண்டவரை தேடு, உன்னோடு வாழக்கூடியவனுடைய சகோதரனை அன்பு செய்து வாழு என்பதுதான். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் துணையால் வாழ வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். குறிப்பாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்களும் அத்துணை எதிர்பார்ப்புகளும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும், நம்மை அனுதினமும் வாட்டி வதைக்கக்கூடிய உடல் நோய்களும் மன உளைச்சல்களும், நீண்ட காலமாக இந்த ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறாத சூழலிலே ஆவலோடு ஆதங்கத்தோடு ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்க மாட்டாரா? ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை காண மாட்டாரா? ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்கின்ற ஏக்கத்தோடு நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கு இருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே சொல்லக்கூடியது இதுதான். வாக்கு மாறாதவனாக நான் இருக்கிறேன். எதை சொன்னேனோ அதை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்விலே செய்து காட்டுவேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு புது வாழ்வு கொடுப்பேன் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாக்குறுதி. பிரியமான பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தின் நேரம், ஆண்டவர் நம்மை தொட்டு தூக்கிவிடக்கூடிய நேரம், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையுமே போக்கக்கூடிய நேரம். ஆகவே தான் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி ஓடோடி வந்திருக்கிறோம். ஆண்டவரிடம் ஒரு சில மணித்துளிகள் பக்தியோடு பேசுவோமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், நீர்தான் என்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியவர். என்னை கைவிடாத தெய்வம் நீர்தான், என்னை புறக்கணிக்காத தெய்வம் நீர்தான், என்னை மறக்காத தெய்வம் நீ மட்டும்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடம் ஒரு சில மணித்துளிகள் உருக்கத்தோடு ஜெபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, எல்லாருமே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைத்த அன்பு ஆண்டவரே, இதோ உமது பாதத்திலே
உமது பிள்ளைகளாக, உமது சகோதரர்களாக, உமது சகோதரிகளாக உள்ளத்திலே நிறைய ஏக்கங்களை சுமந்து கொண்டு, உள்ளத்திலே நிறைய கஷ்டங்களை சுமந்து கொண்டு, வாழ்வின் பாரங்கள் எல்லாவற்றையுமே மனதில் சுமந்து கொண்டு இதோ உம்முடைய பாதத்திலே முழந்தால் படியிட்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே, எல்லாருக்கும் ஆறுதல் கொடுப்பேன் என்று சொன்னீரே, எல்லாரும் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னீரே. இதோ என்னுடைய வாழ்விலே அதிசயங்கள் நடக்க வேண்டும் அப்பா. என்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறைய வேண்டும் அப்பா. அனுதினமும் என்னுடைய வாழ்விலே நான் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணீர் துடைக்க பெற வேண்டும் அப்பா. அதற்காகத்தான் இதோ இந்த வேளையிலே உம்மை நோக்கி உருக்கத்தோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, என்னை தொடுவாயா. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாயா. இயேசுவே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பாயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே போக்குவாயா. இதோ உடல் நோயோடு வந்திருக்கிறேன், மன உளைச்சலோடு வந்திருக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் மனதிலே சுமந்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீண்ட காலமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்களையும் அத்துணை எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீ என்னை ஆசிர்வதிக்க வேண்டும், நீர் என்னை பலப்படுத்த வேண்டும், நீர் எனக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, பார்வையற்ற பர்த்திமேயு உம்மை பார்த்து கூப்பிட்ட பொழுது உடனடியாக அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய பக்கத்தில் சென்று அவருக்கு பார்வை கொடுத்தது போல ஆண்டவரே, உருக்கத்தோடு வேதனைகளை தாங்கிய மனதோடு உம்முடைய பாதத்திலே வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய என்னை கண்ணோக்கி பாரும் அப்பா. நான் தேர்வுகளிலே வெற்றி பெற வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், திருமண காரியம் கைகூட வேண்டும் என்கின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே சுமந்த பிள்ளையாக இதோ வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்துணையும் மறைய வேண்டும், குடும்பத்திலே நிம்மதி நிலைத்திருக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அத்துணையும் நீங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு குணப்படுத்தி அருளும் ஆண்டவரே, பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. இவர்களுடைய அழுகை எல்லாவற்றையுமே, இவர்களுடைய வேதனை எல்லாவற்றையுமே, கண்ணீர் எல்லாவற்றையுமே நீர் மாற்றி புது படைப்பாக, புது மனிதர்களாக, புது வாழ்வு வாழக்கூடியவர்களாக இவர்களை மாற்றியருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய வேதனை குரலுக்கு, எங்களுடைய அழுகுரலுக்கு நீர் செவி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று உருக்கத்தோடு வேண்டுகிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் அன்பு ஆண்டவரே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலான். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வரும் அனுமானத்தை
பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவரும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் மன்னையின் வாக்கு, எத்துணை கனிவு எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் மன்னையின் வாக்கு, எத்துணை கனிவு எத்துணை தெளிவு,
வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆடியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டும். குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆடியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டும். தத்தி தாய் மேல் சாய்ந்திடும் இயேசுவை சதாவும் நினைவில் பதித்திடுவார். சதாவும் நினைவில் பதித்திடுவார். சகாய தாயின் சித்திரம் நோக்கு. அம்மா என்று கூவ அவயம் தந்து வருவார். அம்மா என்று கூவ அவயம் தந்து வருவார். இம்மாநிலத்தில் இவள் போ, இம்மாநிலத்தில் இவள் போ. இறங்கும் தாயும் உளரோ, இறங்கும் தாயும் உளரோ. சகாய தாயின் சித்திரம் நோக்கு. அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை